மத்தேயு 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். அங்கே ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. எந்த பேச்சு? இப்படி ஒரு கதையை அவர்கள் கட்டினார்கள். பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள். மத்தேயு 28:13 நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. இப்போ இந்த போர் சேவர்கள் வந்து ஆவியில விழுந்தவங்க தான், ஸ்லைன் இன் த ஸ்பிரிட். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது, ஆண்டவர் அறிஞ்சவங்க கிடையாது. தேவ பிரசன்னத்துல, தேவ தூதன் சுமந்து கொண்டு வந்த தேவ பிரசன்னத்துல மயங்கி கீழே விழுந்தவங்க. எப்படி செய்யறாங்க பாருங்க, பொய் பேசுறாங்க, பணத்துக்காக பொய் பேசுறாங்க. பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். போர்ச்சேவகர்கள் போய் பிரதான ஆசாரியர்களிடத்துல சொன்னாங்க, இந்த மாதிரி தூதன் வந்தான், நாங்கள் பார்த்தோம், கதவை புரட்டி தள்ளுனா உள்ள பார்த்தா இயேசுநாதருடைய சடலம் இல்லை என்று உள்ளதை சொன்னாங்க. இவன் தேவதூதனை பார்த்து தேவ பிரசன்னத்துல கீழே விழுந்தவங்க தான். ஆனா பணத்தை வாங்கி கொண்டு ஒரு பொய் பிரச்சாரம் செய்தார்கள். என்ன சொன்னாங்க? இதுல ரெண்டு விஷயத்தை பார்க்கிறோம். பணத்துக்காக பொய் சொல்லுகிற கூட்டத்தை பார்க்கிறோம். ஒரு தேவதூதனை கண்ட பிறகும் தேவ பிரசன்னத்திலே தொடப்பட்டு கீழே விழுந்த பிறகும் கூட அவன் மாறல. இன்னொரு கூட்டம் இவங்க சொல்றத நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. என்ன சொன்னாங்க? நாங்க தூங்கிட்டோம், சீஷர்கள் வந்து ராத்திரி சடலத்தை, பாடியை திருடிட்டு போயிட்டாங்க. கேட்கிறவன் அதை நம்பி இருக்கிறான். இந்நாள் வரைக்கும் பிரசித்தமா இருக்கிறது. ஒரு கூட்டம் அதை நம்பி இருக்கு. சரி, தூங்கிட்டான். முதல்ல போர்ச்சேவர்கள் தூங்கினால் அவர்களுக்கு தண்டனை உண்டு. நாங்க தூங்கணும்னு வெளியே சொல்ல மாட்டாங்க, தூங்கினாலும் சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டாங்க. எப்படி கொண்டு போக முடியும்? அந்த சீலை எப்படி உடைக்க முடியும்? சீஷர்கள் சீலை உடைச்சி பாடியை திருடி இருந்தாங்கன்னா சீஷர்கள் மேல வழக்கு போட்டீங்களா? சீஷர்கள் மேல புகார் கொடுக்கப்பட்டதா? சீஷர்கள் மேல வழக்கு போட்டீங்களா? சீஷர்கள் கைது செய்யப்பட்டார்களா? ஒரு அரசாங்க சீலை உடைச்சா நிச்சயமா அவன் கைது செய்யப்படுவான், அவனுக்கு தண்டனை உண்டு. தண்டனை அதெல்லாம் யோசிக்கல. என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அன்னைக்கே இருந்துச்சு, இன்னைக்கு இருந்துச்சு. ஒருத்தன் சொல்றான், அந்த காலத்துல மந்திரம் இருந்துச்சு, அந்த மந்திரத்தை சொன்னாலே அப்படியே பறந்துடலாம். அந்த காலத்துல மந்திரம் இருந்துச்சு, அந்த மந்திரத்தை சொன்னாலே அப்படியே நெருப்பு மழை பெய்யும். ஒருத்தன் சொல்றான் சமூக ஊடகத்துல. அப்ப அந்த மந்திரம் எங்க போச்சு? அந்த மந்திரத்துல எழுதி வச்சிருந்தாங்க, வெள்ளைக்காரன் வந்து எரிச்சுட்டான். அடப்பாவி, வெள்ளைக்காரன் இது, அவன் ஒரு திருட்டு பையன் வெள்ளைக்காரன். அவன் இதை எரிக்கிறதுக்காக வந்தான். அவன் அது இருந்தா இதையும் வித்திருப்பான். அவன் வியாபாரம் பண்ண வந்தான், இந்தியாவை வச்சு சம்பாதிச்சான், இந்தியாவை சுரண்டி சம்பாதிச்சான் வெள்ளைக்காரன். இந்த மாதிரி ஒரு ஓலையை பார்த்துருந்தானா அதை விற்று இன்னும் நிறைய சம்பாதிச்சிருப்பான். சரி, உங்ககிட்ட ஓலை இருந்துச்சுல, அப்போ அந்த மந்திரத்தை சொல்லி அந்த வெள்ளைக்காரனை நெருப்பு மழை பெஞ்சு அவன் துப்பாக்கி பீரங்கி கொண்டாந்தே உங்களெல்லாம் பிடிச்சிட்டான். நம்ம எல்லாம் தோக்கடிச்சு நம்ம ஆண்டான், துப்பாக்கி பீரங்கி வச்சு. இந்த ஓலைச்சவடியை நம்ம படிச்சிருந்தோம்னா, மந்திரத்தை படிச்சிருந்தா நெருப்பு மழை பெஞ்சிருக்கோம்ல, அவன் பீரங்கி துப்பாக்கியெல்லாம் எரிஞ்சிருக்குமே, அவனையும் எரிஞ்சிருப்பானே. ஏன் அதை செய்யல? அந்த ஒரு கேள்வி எழும்புகிறது. இல்லை, பறந்து போயிருக்கலாமே.
அவங்ககிட்ட தப்பி எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க, எத்தனை பேர் தூக்கிலிடப்பட்டு, கட்டபொம்மன் போன்றவர்களெல்லாம் தூக்கிலிடப்பட்டு, மருது சகோதரர்களெல்லாம் தூக்கிலிடப்பட்டு செத்தார்களே, ஜான்சி ராணி எல்லாம் கொல்லப்பட்டார்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து அவங்களெல்லாம் பறக்க வச்சிருக்கலாமே, தப்பிச்சு போயிருக்கலாமே, ஏன் சொல்லி கொடுக்கல? சிலர் கேட்குறான். அதை நம்புற கூட்டமும் ஒன்று இருக்கு, கேட்குற கூட்டமும் ஒன்று இருக்கு. அப்படியும் ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இவங்க தேவ பிரசன்னத்தை அனுபவித்தவர்கள், தேவதூதனை கண்டவர்கள் கொஞ்சம் கூட திருந்தலை. பணத்தை வாங்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு வாலிபன், அவனை நான் சந்திச்சேன். அவன் கிறிஸ்தவங்கள் 2 கிறிஸ்தவ நண்பர்கள் நாத்திகர்களாக இருந்தார்கள். அவர்களை பாடுபட்டு அவன் ஆலயத்துக்கு அழைத்து சென்றான். அதை பற்றி என் இடத்துல சொன்னான். கிறிஸ்தவங்க நாஸ்திகர்களாக இருக்காங்க, கிறிஸ்துமஸுக்கு அவங்கள ரொம்ப வற்புறுத்தி நான் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு போனேன் அங்கிள்னு சொன்னான். என்னுடைய கூட்டம், ஒரு பட்டணத்தில் நடந்த என்னுடைய கூட்டத்துக்கு வந்தான். அதில் நான் ரட்சிக்கப்படுவதற்கு அழைப்பு கொடுத்த போது தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் என் இடத்துல சொன்னான், அங்கிள், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன், அதை கேட்டு தான் நான் ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னான். அவனுடைய பெற்றோரில் ஒருவர் கிறிஸ்தவர், இன்னொருவர் கிறிஸ்தவர் அல்லாதவர். அதுக்கப்புறம் கிறிஸ்தவர் அல்லாத பெண்ணை திருமணம் செய்தான். அவன் சமூக ஊடகத்தில் நிறைய போஸ்ட் பண்ணுவான். இப்போ என்ன போஸ்ட் பண்ணுறான்னா, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் போஸ்ட் பண்ணுறான். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான காரியங்களை போஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். விக்கிரகங்களை மகிமைப்படுத்துகிற காரியங்களை போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அப்படி கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு போகலேன்னு கிறிஸ்தவர்களுக்கு ஆலயத்துக்கு இழுத்துட்டு போனவன் என்னுடைய கூட்டத்துக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டு ரட்சிக்க ஒப்பு கொடுத்தவன் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். விக்கிரகங்களை மகிமைப்படுத்தி போஸ்ட் போட்டுட்டு இருக்கான். ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் அவன்லாம் இந்த போர்ச்சையவர்களோட சேர்ந்தவன். மனிதர்களிலே பல விதங்கள் இருக்கிறார்கள். எதை சொன்னாலும் நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. என்ன தூதனே நேரில் வந்தாலும், தேவ பிரசன்னத்திலே உள்ளுக்குள்ளே மூழ்கிட்டு வந்தாலும், இயேசுநாதரே நேரில் நின்னாலும் நான் திருந்த மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன்னு இருக்கக்கூடிய ஆட்களும் நிறைய இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் எப்போதும் இருப்பார்கள். அங்கேயே நாம் நின்று நம்முடைய நேரத்தை வீணாக்க வேண்டியதில்லை. உயிர்த்தெழுதலை அறிவிப்பதும் உயிர்த்தெழுதலை நம்புவதுமே நம்மேல் விழுந்த காரியமாய் இருக்கிறது. ஆமென்.